ஆகியோருக்கு காதலி சூட்டும் விழாவை தலைமை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேற்கு மாவட்ட செயலாளர் முத்து என்ற முத்தமிழ் மண்டல செயலாளர் தம்பி செல்வம் அவர்களை நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பருவதராஜ் அவர்களை குழந்தைகளின் சித்தப்பா வழக்கறிஞரின் மாநில துணை செயலாளர் இரா நாகராஜன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று குழந்தைகளை வாழ்த்து விளையாடி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான தம்பி எஸ் பாலாஜி அவர்களை அவருடன் வருகிற அவருடைய மருத்துவர் ஷர்மிளா அவர்களை மேனாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகள் மூத்த பொறுப்பாளர்கள் பீகா அம்பேத்கரன், மேத்தா ரமேஷ், கவிஞர் வெண்ணிலவன், மாவட்ட செயலாளர்கள் வடமணி, அசுரவடிவேல், நியூட்டன், மதியழகன் ஆகிய தோழர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை, நமது கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர தேர்வு நிர்வாகிகளை, மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் பேரவையை சார்ந்த முன்னணி தோழர்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வெண்மணி முகாம் முன்னணி பொறுப்பாளர்களை, நன்றியுரை ஆற்றுகிற பூவரசன், சந்திரசேகரன், மேத்தா ஆகிய தோழர்களை, திரளாக கூடியிருக்கிற என் உயிரில் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் 1 மணிக்கு இந்த நிகழ்வு நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாம் 5:30 மணிக்கு மேல் இந்த நிகழ்வை தொடர்ந்திருக்கிறோம். ஏறத்தாழ 4.5 மணி நேரம் காலம் தாண்டி தொடர்ந்த நேரத்தில் காலையில் 9 மணிக்கு நாங்கள் பயணத்தில் தொடங்கினோம். திண்டிவனத்திலிருந்து வழக்கம் போல திண்டிவனத்திலேயே ஏராளமான தோழர்கள் வந்து சூழ்ந்து கொண்ட நிலையில் அவர்களிலிருந்து விடைபெறுவதற்கே 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. பின்னர் செங்கியிலே ஒரு இல்ல திறப்பு விழா, அதன் பின்னர் ஆரணியை நோக்கி வருகிற வழியெங்கும் வரவேற்பு என்கிற பெயரால் நமது இயக்க தோழர்கள் ஆங்காங்கே நேரத்தை கொடுத்துக் கொண்டார்கள். ஆரணிக்கு அருகே இதே போல ஒரு
மாலை விழாவை நடத்தி குழந்தைகளை வாழ்த்தி அங்கிருந்து இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. அதற்கு பின்னர் நெடுதூரம் பயணம் செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு சில முக்கிய நண்பர்களின் சந்திப்பு இருந்தது. ஆனால் இங்கேயே மணி 6 ஆகிவிட்ட நிலையில் அவர்களை சந்திக்க இயலுமா என்று தெரியவில்லை. சத்யராஜ், சங்கீதா ஆகியோரும் அன்பு குழந்தை செல்வங்கள் மூவரும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவர்களின் குடும்பத்து பிள்ளைகள் மட்டுமின்றி உங்கள் வீட்டு பிள்ளைகளும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனமாக வாழ்த்துகிறேன். இதுபோன்ற இல்ல விழாக்களில் நான் உரையாற்றி வருவதெல்லாம் எத்தனை குழந்தைகள் பெற்றிருக்கிறோம் என்பதை விட பெற்ற குழந்தைகள் அத்தனையும் படிக்க வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முதன்மை செய்தியாக நான் சொல்வது. அவர்கள் விரும்புகிற வரையில் படிக்க வைக்க வேண்டும். பல்கலைக்கழகம் செல்லுகிற வரையில் படிக்க வைக்க வேண்டும். சொந்த காலில் நிற்கும் துணிச்சலை பெறுகிற வரையில் அவர்களை படிக்க வைக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு வரை படித்தால் போதும் என்கிற ஒரு பொதுவான உலகில் நம்முடைய சமூகத்தில் இன்னும் நீடிக்கிறது. அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பெண் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். அதற்காக பெற்றோர் முக்கியத்துவம் தர வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காகவே நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமானது. பிள்ளைகளுக்கு இவ்வளவு இடம் சேர்த்து வைத்திருக்கிறேன், இத்தனை வீடுகளை கட்டி வைத்திருக்கிறேன், இவ்வளவு நகை நட்டுகளை வாங்கி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் ஆசைப்படாமல், பெருமைப்படாமல் ஒவ்வொரு பிள்ளையையும் நான் முதுநிலை கல்வி வரையில் படிக்க வைத்திருக்கிறேன், PhD படிக்கிற வரையில் படிக்க வைத்திருக்கிறேன், அல்லது தொழிற்கல்வி மருத்துவராகவோ பொறியாளராகவோ படிக்க வைத்திருக்கிறேன், வழக்கறிஞராக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பிள்ளைகளின் கல்வியிலே பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும். அதை விட ஒரு பாதுகாப்பு எதுவும் இல்லை. சொந்த காலில் இருக்கிற துணிச்சலை தரும், தன்னம்பிக்கையை தரும், தலை நிமிர்வை தரும், மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய வலிமையை தரும். ஆகவே எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்தாலும் அதனால் கிடைக்கிற வலிமையை விட கல்வியால் பெறுகிற வலிமை 1000 மடங்கு புரியும். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்துவிட்டால் நாம் அதன் பிறகு அந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அவர்கள் பல பேருக்கு வழிகாட்டுவார்கள், துணை நிற்பார்கள். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
இரவு பகலாக படித்தார், கண் துஞ்சாமல் படித்தார். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படித்தார். சிலபஸ் என்கிற பாடத்திட்டங்களை தாண்டி அவருடைய அறிவு வேட்கையை தனித்துக் கொள்ளும் வகையில் சமூகவியல், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு என்று எல்லா தளங்களிலும் எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படித்தார். 21ஆம் நூற்றாண்டில் அவரை போல் கற்றவர் எவருமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்களை ஆழ்ந்து கற்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் 2000 ஆண்டுகளாக இங்கே வெட்டி தட்டி இறுகி கிடக்கிற பிற்போக்குத்தனமான சாதிய சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுத கிடங்கை உருவாக்கினார். அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். இன்றைக்கு இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலின் விவாதங்களை பழைய இந்தியா வேண்டுமா, புதிய இந்தியா வேண்டுமா என்கிற வகையில கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியல் சக்திகள் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு ஆதரவானவர்கள் ஒருபுறம், அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் ஒருபுறம் என்று 2 அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள். எண்ணற்ற பல கட்சிகளாக இருக்கிறார். ஆனால் உண்மையிலே 2 கட்சி தான். ஒரு கட்சி அம்பேத்கர் சிந்தனைகளுக்கு ஆதரவு அளிக்கிற கட்சி, இன்னொரு கட்சி அம்பேத்கரின் சிந்தனைகளை விமர்சிக்கிற கட்சி, எதிர்க்கிற கட்சி. இவை 2 அணிகளாக இருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை எதிர்ப்பவர்கள் இன்றைக்கு பிஜேபி தலைமையில் ஒரு அணியாக இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையை விமர்சிப்பவர்கள் சங் பரிவாரங்களோடு இன்றைக்கு ஒரு அணியாக இருக்கிறார்கள். பாஜக, அதிமுக என்று அந்த அணி ஈடுகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு அணியாக இருக்கிறார்கள். காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, விடுதலை சிறுத்தைகள் என்று இந்த அணி தேசிய அளவில் பாஜக தலைமையிலான அணியை எதிர்த்து நிற்கிறது. அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க போராடுகிறது. அண்மையிலே திருச்சிராப்பள்ளியில் நாம் ஒரு பேரணி நடத்தினோம், பெருந்திறன் பேரணி. அந்த பேரணிக்கு நாம் வைத்த பெயர் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், நுட்பமான பொருள், ஆழமான அரசியல். இந்திய அரசியல் இதை மையமாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் முன்மொழிந்த அரசியலை வெவ்வேறு பரிமாணங்களில் நாம் பேச முடியும். ஆனால் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு சொல்லில் சொல்ல வேண்டுமானால் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு அவர் முன்வைத்த மிக சக்தி வாய்ந்த கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதுதான். அதைத்தான் ஆங்கிலத்தில் செக்யூலரிசம் என்று சொல்கிறார்கள். செக்யூலரிசம்
பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு சொல். மதச்சார்பின்மை என்கிற செக்குலரிசம் சங்க பரிவாரங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல். அது ஒற்றை சொல் அல்ல, அது இந்தியாவை புதிதாக செதுக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கோட்பாடு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் 2016 என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருளை வழங்குகிற போது 9 ஆண்டுகளுக்கு முன்பே மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிப்போம் என்று இந்த கருப்பொருளை முன்மொழிந்தேன். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கருப்பொருளை நாம் இன்றைக்கு முன்மொழிகிறோம். நான் கூட மறந்துவிட்டேன். 2016 மதச்சார்பின்மை காப்போம் என்று நமது இயக்கத்தின் செயற்திட்டமாக அதை அறிவித்தோம் என்பதை என்னால் மீண்டும் நினைத்து பார்க்க இயலவில்லை. எதேச்சையாக நான் இந்த ஆண்டு திருச்சி பேரணிக்கு பிறகு தமிழர் எழுச்சி நாள் ஆகஸ்ட் 17க்கான மைய பொருளாக கருப்பொருளாக மதச்சார்பின்மை காப்போம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறேன். அவர்களே, முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் நேற்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 31 வரையில் தமிழர் எழுச்சி மாதம் என்று அறிவித்து 31 நாட்களும் தமிழர் எழுச்சி மாதம் என்கிற பெயரில் கருத்தரங்குகள், கவியரங்குகள், பேச்சரங்குகள் என்று நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க நேற்றைக்கு தொடக்க நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதில் நான் கலந்து கொண்டு உரையாற்றினேன். வழக்கறிஞர் அணி, தொழிலாளர் விடுதலை முன்னணி, மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்று ஒவ்வொரு அணியும் இந்த கருப்பொருளை விரிவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பேச்சு போட்டிகளை நடத்தலாம், கவிதை போட்டிகளை நடத்தலாம், கட்டுரை போட்டிகளை நடத்தலாம், ஓவிய போட்டிகளை நடத்தலாம், திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிகளை நடத்தலாம். இவையெல்லாம் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருப்பொருளை ஒட்டி இந்த மாதம் முழுவதும் நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். நாம் தான் இதை செய்ய முடியும், நாம் தான் செய்ய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் வாரிசு, கருத்தியல் வாரிசு தம்பி கவின் செல்வ கணேஷ் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிலையை நாம் அறிவோம். பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் உடனடியாக நாம் அங்கிருந்து கிளம்பி நெல்லைக்கு போய் அந்த தம்பியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம், துணைச்சலாக போராடுங்கள் என்று ஊக்கப்படுத்திவிட்டு வந்தேன். திருமாவளவன் வருவார் என்ற நம்பிக்கையை செல்வகணேசனின் தந்தை பொதுவெளியிலே உறந்து சொன்னார் என்றால் அந்த அளவுக்கான நம்பிக்கையை இந்த இயக்கம் மக்களிடத்தில் பெற்றிருக்கிறது. நேர்மை திறந்தோடு இந்த இயக்கம் பாதிக்கப்படுகிற மக்கள் அனைவருக்குமான ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி. எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பது நல்ல பிரச்சனை, எத்தனை உள்ளங்களை வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் முக்கியம்.
அந்த பொறுப்புணர்வோடு தான் நமது இயக்கம் செயல்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி இயங்கப் போகிறது. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, யதார்த்த நிலையை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளாளுக்கு சமூக ஊடகங்களில் கண்டதை எழுதக்கூடாது. மனம்போன போக்கில் ஏதேனும் கருத்துக்களை சொல்லக்கூடாது. உட்கட்சி விவகாரங்களை சமூக ஊடகங்களில் எழுதக்கூடாது. மனதில் பட்டதையெல்லாம் முகநூலில் இன்ஸ்டாகிராமில் எழுதக்கூடாது. நம்மை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும், அதை பொருட்படுத்த வேண்டாம். அது ஒரு பொருட்டே இல்லை. அது அவர்களுக்கு பிழை. நம்மை இழிவாக பேசுவது அவர்களுக்கு சங்க பரிவாரங்களை ஊக்கப்படுத்துவதற்கென்று கூலி கொடுக்கிறது. இவர்களை மட்டும் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, அசைக்க முடியவில்லையே, விலை பேச முடியவில்லையே, நாம் பக்கம் வளைக்க முடியவில்லையே. இந்த ஆதங்கத்தில் கண்டவர்களெல்லாம் அவர்கள் தூண்டி விடுவார்கள். ஏதோ அவர்கள் பேசிவிட்டு பிழைத்துவிட்டு போகிறார்கள். நம் பெயரை சொல்லி சமூக ஊடகங்களில் அவதூறுகளை பரப்புகிறவர்களுக்கு வருமானம் வருகிறதென்றால் நம்மால் அவர்கள் பிழைக்கிறார்கள், பிழைக்கட்டும் என்று போய்விடும். அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக மிக பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். சங்க பரிவாரங்கள் இந்த மண்ணிலே காலூன்றி விடக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்திலே போய் முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்கும். தேசிய அளவில் அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த இயக்கம் மிகவும் பொறுப்புணர்வோடு அங்குலமாக முன்னோக்கி நகர்கிறது. அதற்கு ஒவ்வொருவரும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த குழந்தை செல்வங்களை வாழ்த்தி தம்பி சத்யராஜ், சங்கீதா ஆகியோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.